ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, தனுஷ் சரோட நெருப்பான வெயிட்டிங்கில் இருக்கும் கரை படத்தை பற்றி ரீசெண்டாக படத்தோட டைரக்டரான விக்னேஷ் ராஜா அவர்கள் கொடுத்த லேட்டஸ்ட் மாசான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா டீசர்ட் பிளேட்ஸ் எல்லாரும் சௌக்கியமா நண்பாஸ் ரீசெண்டாக கரை படத்தை பற்றி படத்தோட டைரக்டரான விக்னேஷ் ராஜா அவர்கள் வந்து சென்னை டைம்ஸ் பத்திரிகையில் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுடுறேன். என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் நண்பாஸ், பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டைரக்டர் விக்னேஷ் ராஜா கரை படத்தை பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ ஆரம்பிச்சிருவோமா? கரை படம் வந்து என்ன மாதிரி படமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒன்று டைரக்டர் கிட்ட கேட்டபோது அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த படம் வந்து ஒரு எமோஷனல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். 90s ராமநாதபுரம் இடத்துல நடந்த கதையை தான் நாங்கள் படமாக்கியிருக்கிறோம். அண்ட் இந்த படத்தில் வந்து தனுஷ் சரோட கேரக்டர் வந்து கிரே ஷேடட் கேரக்டராக இருக்க போகுது. அண்ட் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸுங்களோட துரோகத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் படம் வந்து ரொம்பவே சஸ்பென்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் படம் முடிகிற நேரம் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த படத்தோட டைட்டில் எதுக்கு கரைன்னு வச்சுருக்கோம் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஐடியா வந்து எப்படி உங்களுக்கு ஸ்பார்க் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு டைரக்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 2 ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். அதில் ஒரு ஆர்டிக்கல் வந்து ஃபன்னி ஸ்டோரியாக இருந்தது. அண்ட் செகண்ட் ஒன்னும் சில மாதத்துக்கு அப்புறமா நான் படித்து முடித்தேன். அண்ட் திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, எதுக்கு இந்த 2 ஆர்டிக்கலையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த ஆர்டிக்கல் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த படம் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி ட்ரூ ஸ்டோரியாக இல்லைனாலும் இந்த ஆர்டிக்கலை வச்சு இந்த படம் வந்து ஒரு ட்ரூவான சம்பவமாக படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சாரும் நீங்களும் எப்படி இந்த படம் மூலயமா இணைஞ்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு டைரக்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, போர் தொழிலுக்கு அப்புறமா தனுஷ் சாரோட டீம் கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் கால் ஒன்று வந்துச்சு. அண்ட் அந்த ஃபோன் காலில் தனுஷ் சாரும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று கேட்டிருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டோரி மைண்டில் இருந்தது. ஆனால் ஃபுல் ஸ்டோரியும் நான் டெவலப் பண்ணல, ஒன்லி ஒன் லைனராக மட்டும்தான் டெவலப் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் ஒன்ஸ் கால் வந்ததுக்கு அப்புறமா இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபுல்லாக டெவலப் பண்ணி சொன்னாதான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. ஸோ படத்தோட ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு தனுஷ் சார் கிட்ட சொன்னேன். அண்ட் ஆல்சோ இந்த கேரக்டர் வந்து கிரே ஷேடட் கேரக்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தனுஷ் சார் கிட்ட சொன்னேன். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் தனுஷ் சாரோட ஆக்டர் திறமையை முழுமையாக காட்டலாம் அப்படின்ற மாதிரியும் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு தனுஷ் சார் வந்து இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சார் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கிறப்போ இட்லி கடை ஷூட்டிங்லையும் கலந்துருந்தாரு. எப்படி இந்த 2 படத்தோட ஷூட்டிங் ஷெடியூல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் கரை ஷூட்டிங் பண்ணுற நேரமே இட்லி கடை ஷூட்டிங் வந்து சேம் ராமநாதபுரத்தில் தான் போயிட்டு இருந்தது. அண்ட் 2 படத்துக்கும் தனுஷ் சாருக்கு கேரவன் இருக்கும். ஸோ அந்த கேரவன்லேருந்து இந்த கேரவன் வந்து தனுஷ் சார் வந்து படத்தில் நடிச்சுட்டு திரும்ப அந்த செட்டுக்கு போயிடுவார். அண்ட் இதில் வேற தேரே இஷ்குமேனோட டப்பிங் வேற இருந்தது. ஸோ அதுக்கும் தனுஷ் சார் வந்து மும்பை டிராவல் பண்ணி போயிட்டு அதே நைட்லேயே திரும்ப படத்தோட ஷூட்டிங்க்கு வந்து ராமநாதபுரம் வந்து கலந்துப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் இருந்தோம். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மமைதா பைஜுவோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் கொடுத்தாலும் பத்தாது, அந்த அளவுக்கு இந்த படத்தில் சமத்தரமாக நடிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு அமேசிங்கான ஆக்ட்ரஸ். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஃபியூச்சர் இருக்கு. மமைதா பைஜுவோட கேரக்டர் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்கும். அண்ட் அவங்களோட மேக்கப்பில் ரொம்பவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். கண்டிப்பாக அவங்க கேரக்டர் வந்து ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அடுத்த கொஸ்டினாக, இந்த படத்தில் வந்து தனுஷ் சார் வந்து கோஆப்ரேட்டிவாக நடித்தாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கண்டிப்பாக தனுஷ் சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். சில டைமில் அவர் வந்து எனக்கு நிறைய சஜஷன்ஸ்லாம் கொடுப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா சொல்லுவார், இந்த சஜஷன்ஸ்லாம் ஜஸ்ட் சொல்கிறேன், நீங்கள் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே பண்ணுங்கள், ஜஸ்ட் சஜஷன் தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த அளவுக்கு ஃப்ரீடமாக இந்த படத்தோட ஷூட்டிங்கில் வந்து தனுஷ் சார் வந்து எனக்கு
எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறாரு. படத்தோட மொத்த ஷூட்டிங் ப்ராசஸுமே எனக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக அமைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவ்வளோதான் நண்பாஸ். இதுதான் விக்னேஷ் ராஜா அவர்கள் வந்து கரை படத்தை பற்றி அந்த இன்டர்வியூவில் பேசியிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தில் வந்து தனுஷ் சரோட கேரக்டர் வந்து கிரே ஷேடட் கேரக்டராக இருக்குமா, ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் கேரக்டரு. ஆல்ரெடி நம்ம ஆள் வந்து நார்மல் கேரக்டர் கொடுத்தாலே பிரித்து மேய்ஞ்சிருவார், இதில் வேறு நெகட்டிவ் ஷேடு வேறு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ டீசர் ஃபேன்ஸ், நீங்கள் இந்த தகவல்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ யார் யாரெல்லாம் படத்தோட அடுத்த அப்டேட்டுக்காக ஃபயரான வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்னு அதையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டீசர் பிளட்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.